என் தங்கச்சிக்கு அம்மாவும் நான் தானே. ஓகே அபி, நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லவே இல்லையே. சார், நீங்க ஏதாவது சாப்பிடுங்க, நான் வேணா ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போறேன். நோ அபி, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடணும். சாப்பிடுங்க. ஹலோ சுபத்ரா மேடம், அபிக்கு உடம்பு முடியல, என்னன்னு தெரியல. காலையில நாங்க வந்ததுல இருந்தே உடம்பு காய்ச்சல்ல அனலா கொதிச்சிட்டு இருக்கு. என்ன மேடம்? சாருக்கா? நீங்களே சொல்லிடுங்க மேடம். அபிய பாத்துக்க வீட்ல யாரும் கிடையாது, அதனால நாங்க கூட இருந்து பாத்துக்கிறோம் மேடம். சரிங்க மேடம். நைட்டு கூட நல்லதானக்கா பேசுனேன், என்னாச்சுக்கா திடீர்னு இப்படி காய்ச்சல்ல கிடக்குற? நைட்டு பூரா தூங்காம முழிச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். நல்லாதான் தூங்குன கணேசா. அப்புறம் எப்படி காலையில காய்ச்சல் வரும்? அது எனக்கு தெரியும். அதிகாலை ஒரு 5 to 5:30 பச்சை தண்ணியில பல்டி அடிச்சு ஈர தலையோட பிள்ளையார ஒரு 20 முறை சுத்தி வந்தாக்க கடைய திறந்தரலான்னு யாராவது அபிகிட்ட சொல்லிருப்பாங்க. அதையும் அபி நம்பி செஞ்சிருக்கோம். பிள்ளையார் வரம் கொடுக்கறதுக்கு பதிலா காய்ச்சல கொடுத்துட்டாரு. டேய் கணேசா, கேடா கூடமா பேசாம முதல்ல அமைதியா அந்த ஆரஞ்சு பழத்தை புடி. சரிக்கா. இப்படி வா. அபி கொஞ்சம் எந்திரிக்கிறியா? பாத்துக்கா. மெதுவா பின்னாடி வா. இந்த கசாயத்தை குடி. எந்த காய்ச்சலா இருந்தாலும் காத்து மாதிரி பறந்து போயிடும். என்னாச்சு? அக்கா முடியலக்கா. கொஞ்சம் குடிக்கா, உடம்பு சரியாகணும்ல. கசக்குது தானோ, அத முழுங்க கூட முடியல. மனசு பூரா தெகட்ட தெகட்ட இனிச்சுதுன்னா வாய் இப்படிதான் கசக்கும். தெய்வானாக்கா, வயசானாலே இப்படித்தான், நாக்கு தான் இனிக்கும், மனசு எந்த காலத்துல இனிச்சிருக்கான். ஏய் கணேசா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? காய்ச்சல் வந்தா டாக்டர் கூட்டி போய் ஊசி போடணும், இப்படி கசாயெல்லாம் கொடுத்து உசுர வாங்க கூடாதுக்கா. தம்பி கணேசா, ஜூஸ புழிஞ்சாச்சா ராஜா? புழிஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது அப்படியே உன் கையில எடுத்துக்கிட்டு வெளியில போய் குடி. ஏன் நான் ஏன் வெளில போனோம்? நீ வேணா வெளியே போக்கா. அபிக்கு வந்த காய்ச்சல எப்படி வரட்டணும்னு எங்களுக்கு தெரியும், முதல்ல வெளில போ. அக்கா, அத நானும் எப்படின்னு பார்த்து வச்சுக்கிறேன்க்கா. ஏன்னா எங்க அப்பத்தாவுக்கு கூட தான் இதே மாதிரி அடிக்கடி காய்ச்சல் வரும். முட்டாள் கணேசா, அபி அக்காவும் அப்பத்தாவும் ஒன்னா? நீ கொஞ்சம் வெளில போறியா? அபியும் அப்பத்தாவும் வேற வேற தான் தானோ, ஆனா காய்ச்சல் ஒண்ணு தானே. டேய், வயசு பிள்ளைங்களுக்கு வர காய்ச்சல் வேற, வயசானவங்களுக்கு வர காய்ச்சல் வேறடா. அது எப்படி? டேய் கட்டிங் மாஸ்டர், உன் தொண்டை நரம்ப கட் பண்ணிடுவேன், முதல்ல வெளில போடா. ஆத்தி, தொண்டை நரம்ப கட் பண்ணிடுவியா? போடா, சும்மா நொய் நொய்னுகிட்ட. போ போ. இவனை வச்சுக்கிட்டு இந்தாபி இத குடி. அக்கா, ஏன்க்கா அவனை துரத்துறீங்க? உங்களை மாதிரி அவனுக்கும் என் மேல அக்கறை இருக்கும்ல.